அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஆண்டவருக்கு மகிமை. காற்று, பெருங்காற்று வீசினாலும் கடைகளை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? நான் சோர்ந்து போக மாட்டேன். நல்லா முழு பலத்தோடு come on. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் ஆமென் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். இயேசு நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். சொல்லுங்க. உம்மையை நான் நம்பிடுவேன். One more time. உள்ளம் உடைந்திட்டாலும் நான் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து, இதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். வாயத்திற்கு சொல்லுங்க. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். பாடுவோம். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் போல யாருமே இல்லை. ஆமென். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவர் என்னோடு இருப்பதனால காற்று வீசினாலும் முட்கள் என்னை கிழித்தாலும் அவர் என்னோடு இருப்பதனால் பயம் இல்லையே. பாடுவோமா? அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவது. சபையை பார்த்து சொல்ல. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். ஆமென். நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. ஓ
நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயரப்படினி, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை என் தலையை உயர்த்தினவரே, உயர்த்தி வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. கைகளை உயர்த்தி நன்றி தகப்பனே, தகப்பனே நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்களே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்துல என்ன ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மகிமைப்படுவார். The book of Gospel, book of John. ஆண்டவருக்கு மகிமை. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 1:45 முதல் 50 வாசிக்குமா? பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற வரைக்கும் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசமான காலத்துல, வித்தியாசமான இடத்துல, வித்தியாசமான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் வேதத்துல ஒரு மனிதனை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஒரே விதமாக தேவன் சந்திப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான சூழ்நிலைகளையும் வித்தியாசமான காரியங்களிலேயும் தேவன் சந்தித்ததுண்டு. சிலரை ஆண்டவர் வியாதியில சந்திப்பார், சிலரை ஆண்டவர் பணப்பிரச்சனையில சந்திப்பார், சிலரை ஆண்டவர் குடும்ப சூழ்நிலைகளை சந்திப்பார். அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம். இப்ப உட்கார்ந்து இருக்கிற உங்ககிட்ட உங்க சாட்சியை கேட்டேன்னா, கர்த்தர் உங்களை எப்படி சந்தித்தார் என்கிற அனுபவம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆண்டவர் என்னை எப்படி சந்தித்தார் தெரியும் எல்லாருக்கும். ஒரு யூத் மீட்டிங்ல கர்த்தர் என்னை சந்தித்தார். அப்ப உங்களை கர்த்தர் எப்படி சந்தித்தார்? சிலரை சந்தித்ததாக அனுபவமே இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை என்னைக்கு சந்திச்சார்னு யாரையாவது கேட்டா உங்களால் அந்த நாளை சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், 1994ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்று மாலை சரியாக 6:10 மணிக்கு தேவன் என்னை சந்தித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை சந்திச்சார். இன்னைக்கு உங்கள எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்த நாள் தெரியும்?
எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியும்? சபைக்கு நீங்க என்னைக்கு முதல்ல வந்தீங்க? எப்படி சந்திக்கப்பட்டீங்க? யாரால சந்திக்கப்பட்டீங்க? யார் உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னது? யார் மூலம் நீங்கள் ஆண்டவர்ட்ட வந்தீங்க அப்படின்ற ஞாபகம் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது இல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்ட நாளை தான் கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிந்த நிறைய போதகர்கள் தங்க ரட்சிக்கப்பட்ட நாளை தான் பிறந்த நாளா கொண்டாடுவாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது இதுவும் ஒரு பிறந்த நாள் தான். ஆமாவா இல்லையா? மனுஷன் அவன் கேட்கிறாங்க, போய் நிக்கதேமு, எப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் வயிற்றுல போய் அவன் பிறக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் சொன்ன, ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவன் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குறவங்களை பக்கத்துல கைப்பிடிச்சு எழுப்பி விடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை போகட்டும். அப்ப ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் சந்திக்கிறார். ஆனா எங்க சந்திக்கிறார்? இங்க ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவன் பேர் நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேலுக்கு தேவன் சந்திக்கிற ஒரு அனுபவம் எப்ப உண்டாச்சு? பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் தான் நாத்தான்வேலை ஆண்டவர்ட்ட கூட்டு போறான். என்ன சொல்லி கூப்பிடுறான்? நியாயப்பிரமாணத்தில் நாம் கண்ட ஒரு மனிதனை நான் நேர பார்த்தேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவங்களை நேரில் பார்க்க முடியாது. நியாயப்பிரமாணம் எப்ப கொடுக்கப்பட்டது? மோசேக்கு சீனாய் மலையில ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்ப அது எப்ப? ஆபிரகாம் காலத்துக்கு அடுத்தவன் பிள்ளைகள் டிசெண்டன்ட்ஸ் அவருடைய சந்ததிகள் எல்லாம் வந்த பிறகு மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தில் யாரை குறித்து எழுதி இருக்கிறார்? இயேசுவை குறித்து தான் எழுதி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்ல பழைய ஏற்பாட்டை உட்கார்ந்து வாசிச்சீங்கன்னா இயேசுவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசுவே கிடையாதுன்றாங்க. ஆனா பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை பத்தி தான் பேசுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா வாசித்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் முழுவதும் இயேசுவை பத்தி எங்க சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் முதல் முறையாக யாருக்கா தெரியுமா? இயேசுவை முதல் முறையாக பழைய ஏற்பாட்டில் எங்க சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுன்னு பேர் என்ன செய்யல, கொடுக்கப்படல. ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருக்கு இம்மானுவேல் இயேசுன்ற பேரை நீங்க பார்க்க முடியாது. ஆனா பைபிள்ல முதல் முறையாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசுவுடைய பிறப்பை குறித்து அங்கேயே ஆண்டவர் சர்ப்பத்துக்கு ஒரு சாபம் கொடுக்கும் போது, ஹலோ, ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை குறித்து இந்த பூமிக்கு வருவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்க அவன் சொல்லும் போது, பிலிப்பு சொல்லும் போது நாத்தான்வேல் சொல்றாரு, ஏப்பா நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம். இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏப்பா நியாயப்பிரமாணத்தில் எழுதினவரை பார்க்க முடியுமா? வா உன்கிட்ட காட்டுறேன் வா. அப்ப 2 பேர் வராங்க. வரும்போது இயேசுவை பார்க்கறாங்க. இயேசுவிடத்துல வரும்போதே ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பு பார்த்து, நான் நாத்தான்வேலை பார்த்து, ஏப்பா நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது கண்டேன். அவன் கேட்கிறான், இயேசுவே உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? பிலிப்பு உன்னை கூப்பிடுகிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த பத்தியா? அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அவனை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்த இடத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்த. அப்பதான் பிலிப்பு வந்து கூப்பிட்டா, வா நான் உனக்கு காண்பிக்கிறேன் கூப்பிட்டானா, வந்துட்ட. இவனை சொல்றான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படி நாத்தான்வேலை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் பைபிள்ல அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது பார்த்தார், இன்னொருத்தனை அத்திமரத்துக்கு மேல இருக்கும்போது பார்த்தார். அப்படிதானே? தோத்திரம். சகைவ ஆண்டவர் எங்க பார்த்தாரு? அவன் ஓடி போய் காட்டத்தி மரத்துல ஏறி மேல உட்கார்ந்து இயேசு வருவார் 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 கரெக்டா கீழே வந்து நின்னு மேல பார்த்து சொன்ன, சகைவே சீக்கிரம் கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன்னோடு கூட நான் உன் வீட்டுல தங்குறோம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த அத்தி மரத்தை குறித்து போன வாரம் ஒலிவ மரத்தை குறித்து அதிகமாக நாம் வாசித்தோம். இன்றைக்கு 2வது மரம், அடுத்த வாரம் இன்னொரு மரம், கர்வாலி மரம், அதை குறித்து வாசிக்க போறோம். அதுக்கு பிறகு திராட்சை செடியை குறித்து வாசிக்க போறோம். இந்த 3-4 வாரங்களும் வேதத்தில் இருக்கிற நிறைய மரங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இந்த மரங்களை முக்கியப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை அத்திமரத்துக்கு மேல பார்த்தார், ஒரு மனிதனை அத்திமரத்துக்கு கீழே பார்த்தார். கீழே பார்த்தாரா மேல பார்த்தாரா பிரச்சனை இல்லை, அவனை கண்டுபிடிச்சதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்ட போது வலது கால மேல வச்சாங்களா, இடது கால மேல வச்சாங்களா? எதை மேல வச்சா என்ன? அவர் அடிச்சது அதுதான் நமக்கு முக்கியம். அவர் மரித்தது அதுதான் நமக்கு முக்கியம். அவர் உயிர் கொடுத்தது அதான் முக்கியம். இப்ப வலது கால மேல வச்சாரா இடது கால மேல வச்சாரா, டசன்ட் மேட்டர். அது ஒன்றும் பிரச்சனையா இல்லை.
அவர் மரித்ததுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அதை ஆராய்ச்சி செய்யறாங்க. இயேசுவோட வலது காலம் மேல வச்சாங்களா, இடது காலம் மேல வச்சாங்களா? இது ஒரு பெரிய ஆராய்ச்சியா? தோத்திரம். எதை வச்சா என்ன? அவர் மரிச்சது உண்மை நமக்காக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்றைக்கும் இந்த அத்திமரத்துல கிடைக்கிற சில வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்க போறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவர் எதற்காக அந்த மரத்தை குறித்து வேதத்துல ஹைலைட் பண்றாரு? இது எதை குறிக்கிறது? இந்த அத்திமரம் இஸ்ரவேலுடைய அரசியல் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. திராட்சை செடி என்பது குடும்ப வாழ்க்கை, அத்திமரம் என்பது அரசியல் வாழ்க்கை, இன்னொரு மரம் ஒலிவ மரம் என்பது சமுதாய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த அத்திமரத்தை குறித்து வாசிக்கிறோம். அதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? வாசிக்கலாமா? இந்த அத்திமரத்தில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 முதல் 9 வசனங்களிலே ஆண்டவர் இந்த அத்திமரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இந்த அத்திமரம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எதற்கு இது ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்குமா? அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்ல வந்த காரியத்தை எப்படி சொன்னார்னா, ஓமைகளின் நிமித்தம் சொன்னார். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அந்த எக்ஸாம்பிள்ல ஒரு கதையை சொல்லுவார், அந்த கதையிலிருந்து ஒரு அர்த்தத்தை சொல்லுவார். இங்க ஒரு தோட்டக்காரன் தோட்டம் வைத்திருந்தான். அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். ஒரு பெரிய திராட்சை. இஸ்ரவேல்ல 3 இது முக்கியமானது. ஒன்று திராட்சை, இன்னொன்று அத்திமரம், இன்னொன்று ஒலிவ மரம். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த திராட்சை செடி என்பது குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பா. அப்ப ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்திமரம் இருப்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அத்திமரத்தை ஒரு 4-5 இடத்துல ஓமைகளாக ஆண்டவர் சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார். இந்த அத்திமரத்தை, திராட்சை தோட்டம் நல்லா வருது, அது பூவும் பிஞ்சுமாய் நல்ல திராட்சை கனிகளால் நிறைந்திருக்கிறது. ஆனா இந்த அத்திமரத்துல மட்டும் அவர் தேடி வந்த கனி இல்லை. நல்ல கவனிங்க. ஆக்சுவலா இந்த தோட்டத்துக்குள்ள அத்திமரம் வைக்க கூடாது. திராட்சை தோட்டத்துக்குள்ள திராட்சை தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, பலவிதமான விதைகளை விதைக்காதிருப்பாயாக. உன் தோட்டத்துல பலவிதமான விதை விதைக்க கூடாது. ஒரே தோட்டத்துக்குள்ள அந்த தோட்டத்துக்குள்ள என்ன வைக்கணுமோ அதான் வைக்கணும். எல்லா விதமான மரங்களை கொண்டு உள்ள வைக்க முடியாது. ஆனா அந்த தோட்டக்காரன் என்ன செஞ்சா, ஒரே ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து தோட்டத்து நடுவுல வைக்கிறான். அது நல்ல வளருது. 3 வருஷம் கழித்து அதன் கனியை அந்த தோட்டக்காரன் தேடுறான். எஜமான் வந்து தேடுறாரு. தோட்டக்காரன் அதை நல்லா பராமரிச்சிருக்கான். இப்ப நல்ல இலைகள் உள்ள ஒரு அத்திமரமா வந்துருச்சு. அந்த அத்திமரத்துல கனி இல்லை. உடனே எஜமான் சொல்றாரு, ஏப்பா தோட்டக்காரனை பார்த்து இதை வெட்டி போடுப்பா. அது சொல்றாரு, வெட்டி போடு மாத்திரம் இல்ல, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது. இந்த அத்திமரத்துக்கு என்ன பேருன்னா, நான் கொடுத்த பேரு நிலத்தை கெடுக்கும் அத்திமரம். என்னத்தை கெடுக்கிற மரம்? அந்த ஒரு மரம் இருந்தா அந்த மரத்தினால அந்த தோட்டத்துக்கு ஆசீர்வாதம், அந்த தோட்டக்காரனுக்கு ஆசீர்வாதம். அதனால நிறைய பலன்கள் கொடுக்கிறதுக்காகத்தான் தோட்டக்காரன் உள்ள வைக்கிறான். இப்ப யார் இந்த தோட்டக்காரு? ஆண்டவர் தான் தோட்டக்காரர். திராட்சை தோட்டம் என்பது சபை, சபைக்கு அடையாளம். இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அத்திமரத்தை உள்ள வைத்து இந்த அத்திமரம் 3 வருஷம் கழிச்சு கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த போது அந்த கனி அந்த மரத்துல இல்ல. நான் என்ன சொல்றேன், கனி இல்லைன்னாலும் பரவாயில்ல. தோட்டக்காரன் சொன்னதுடைய அர்த்தம் என்ன? இத கனியை தேடினேன். எத்தனை வருஷம்? 3 வருஷமா தேடுறேன்ப்பா. அவனுக்கு ஒரு பேராசை. வெச்ச மாசத்துல இருந்தே எதிர்பார்த்திருப்பான் போல தோட்டக்காரன். மரத்தை நட்டு வச்சோன்னா உடனே அதுல கனி வந்துருமா? வராது. இங்க இருக்கிற மரத்தை எல்லாம் நான் என்னன்னு சொன்னேன்னா,
நிச்சயமா நீங்க மரத்தை வேரோட கொண்டு போயிருவீங்க. அவ்வளோ மரங்கள் எல்லாம் சயின்டிபிக் மரங்கள் நிற்கிறது எல்லாமே எல்லாம் நமக்கு மருத்துவ குணமுள்ள மரங்களா இருக்கும். சில காய்கள் இதில் சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போகும். எந்த மரம்னு சொல்லுங்க பாஸ்டர்? வேரோட கொண்டு போய் என் வீட்டில் வச்சுக்கிறேன். ஓனர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. பாருங்க, வாட்டர் ஆப்பிள், அதுக்கு பேர் வாட்டர் ஆப்பிள். சின்ன சின்ன பழம் வரும் பாருங்க, அதெல்லாம் அவரு ஓனர் சொல்லிட்டு போயிட்டார், ஐயா நீங்க என்னத்தை காப்பாத்தணும் இல்லையா, என் செடியை காப்பாற்றி கொடுத்துருங்க. அதனால தான் உங்களை பறிக்க விடாம சொல்லாம வச்சிருக்கேன். அந்த மூளையில் இருக்கிறது நூனி பழம். நூனி பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் இருக்காது. அப்படியா பாஸ்டர்? தொட்டிங்கன்னா அப்புறம் என் சீட்டு காலி ஆயிரும். இல்லையா? நெல்லிக்காய் மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சின்ன நெல்லிக்காய் மரம் இருக்குது, பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது, முள்ளு சீத்தா பழம் இருக்குது. தோத்திரம், இவ்வளோ பெரிய பழம் வந்துருச்சு. அதை இலைக்கு இடையில நடுவுல மறைச்சு வச்சுட்டு போனேன். ஏதோ ஒரு பரிசுத்தவான், புரிஞ்சிச்சு மேட்ரு. பரவாயில்ல, நான் புள்ளி வச்சோன்னா அப்படியே கோலம் போடுறீங்க பயங்கரமா. புள்ளி கூட வைக்கல, ஒரு புள்ளி தான் வச்சேன். ஒரு புள்ளியில கோலம் போட முடியுமா? 16 புள்ளி வச்சாதான் போட முடியும், 20 வச்சாதான் கணக்கு வரும். ஆனா நான் ஒரு புள்ளி வச்சோன்னு எப்படி கோலம் போட்டீங்க? அதான் தோட்டக்காரன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இவர் என்ன சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க. அத ஓனரும் பார்க்கல. நான் சொன்னேன், ஓனர் வந்திருந்தாரு, அதை பார்த்தீங்களா, பறிச்சிங்களா நீங்க? ஐயோ அப்படியா சார், தெரியலையே, நான் இத்தனை நாள் பார்க்குறேன். இல்லை, நான் இவ்வளோ பெரிய பழம் பார்த்தேன், அதில் முள்ளு சீத்தா வந்துருந்துச்சு. ஒரு பழம் 150 ரூபா 200 ரூபா வெளியில். எந்த பரிசுத்தவான் எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டாங்களோ அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். இல்லையா? பிரயாசப்பட்டு வளர்த்தது ஒருத்தன், அதை கொண்டு போய் சோத்திர ஆண்டவரே, அது நீங்க தான் கொண்டு போனீங்களா இல்ல வெளியில வந்து களவாடிட்டு போனாங்களான்னு தெரியல. சரி போட்டு இந்த அத்திமரத்தை தோட்டத்துக்குள்ள வச்சு முதல் நாள்ல இருந்தே, முதல் வருஷத்துல இருந்தே அவன் கனியை எதிர்பார்த்திருப்பார் போல. ஆனா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆகும். ஆனா 3 வருஷமாய் தேடி அப்படிங்கிறாரு. 3ஆம் வருஷத்தில் தேடின்னு சொல்லல, 3 வருஷமா நான் தேடுறேன் இதுல. அப்போ every year he expected fruits from the particular tree. ஆனா ஒண்ணு கிடைக்கல போட். இப்ப அதுல கூட தோட்டக்காரன் காம்ப்ரமைஸ் ஆயிடுறான். சரி போனா போதுப்பா. ஆனா அடுத்து சொல்றான், அது சும்மா இருந்தா பரவாயில்ல, அது என்ன செய்யுது? நிலத்தை கெடுக்கிற ஒரு மரமா இருக்க கூடாது. ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்ல வராரு. என்ன சத்தியம்? அந்த அத்திமரத்தை சொல்றாரு, அது கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தோட்டத்துக்குள்ள வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் தயார் பண்ணிக்கலாம். சுவிசேஷம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. 10 வருஷமா சொல்லி இப்பதான் 10 பேர் எந்திரிச்சிருக்காங்க. தோத்திரம், பொறுமையா தானே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது பொன் முட்டையிடும் வாத்து. ஒரே நாள் அறுத்தரக்கூடாது, உள்ள இருக்க முட்டையெல்லாம் எடுத்துடலான்னு. அதான் பிரச்சனையே. இப்ப நான் காத்துட்டு இருக்கேன். முதல் மாசம் ஒரு பொன் முட்டை, 2வது மாசம் ஒரு பொன் முட்டை. இப்போ முட்டை அந்த வாத்து மேய்க்கிற யோசித்தானா, இந்த முட்டை இந்த வாத்து வந்து மாசத்துக்கு ஒரு பொன் முட்டை விடுது. நம்ம எப்ப இதை வித்து, எப்ப நம்ம பெரிய ஆளாகி, எப்ப மாடி வீடு கட்டி அப்படின்னு யோசித்து ஒரே அடியா போட்டுருவோம், உள்ள இருக்கதெல்லாம் எடுத்துருவோம். அட பாவி, வாத்துக்குள்ள ஒவ்வொரு முட்டையா தாண்டா உண்டாகும். அந்த முட்டை, அது வாத்தை விட்டுருந்தானா அது 100கணக்கான முட்டைகளை வருஷத்துக்கு ஒன்று போட்டிருக்கும். நீ பெரிய ஆளா இருக்கலாம். அப்ப இந்த கனியை தேடி வந்த பிறகு அந்த கனி இல்லை, அதை கூட அந்த தோட்டக்காரன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். பரவாயில்லப்பா, இந்த வருஷம் இல்லையா, இது அடுத்த வருஷம் கனி கொடுக்கும். இது இந்த வருஷம் ஊழியம் செய்யலையா, அடுத்த வருஷம் ஊழியம் செய்யும். இது இந்த வருஷம் ஆத்துமா கொண்டு இல்லையா, அடுத்த வருஷம் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு நினைச்சு நானும் ஆண்டவர் வெயிட் பண்ணி அதை கூட ஆண்டவர் பெருசுபடுத்தல. இப்ப அதை ஹைலைட் பண்றாரு. அந்த மரம் ஏன் நிலத்தை கெடுக்கிறது? ஒரு சத்தியத்தை சொல்ல வர, ஒரு விசுவாசிய தேவன் சபைக்குள்ள கொண்டு வந்து உள்ள வச்சா அது கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது சபையை கெடுத்துடக்கூடாது. என்னத்தை கெடுக்க கூடாது? சபையை கெடுத்துடக்கூடாது. தோட்டக்காரன் நிலத்துல கனி வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுருவான்பா. ஆனா நிலத்தை கெடுக்கிற அத்திமரத்தை ஒரு நாள் தோட்டக்காரன் என்ன செய்ய முடியாது? காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, தோட்டக்காரன் விட முடியாது. ஏன்னா இந்த ஒரு மரத்தின் நிமித்தம் அந்த நிலம் கெட்டு போனால் நிலத்தில் வருகிற திராட்சை செடியில் கசப்பு ஏறி திராட்சை பழங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும்.
பார்த்தா இதை வெட்டிருப்பா, இத வெட்டிரு அப்படின்னு சொன்னோன்னே தோட்டக்காரன் சொல்றான், இருங்கய்யா இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், இந்த 1 வருஷம் நான் அதை பராமரிக்கிறேன், இந்த 1 வருஷம் அந்த கசப்பு மாறுவதற்கு நான் பிரயாசப்படுறேன், இந்த அத்திமரம் ஏன் இப்படி நிலத்தை கெடுக்கிற அத்திமரமா மாறுச்சுன்ற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும் யா எஜமான்ட்ட கேட்கிறான். சரி இருக்கட்டும், விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிற, சபைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து வைத்ததுக்கு எதற்காக? கனி கொடுக்கணும். ரைட்டு, கனி கொடுக்கல பரவாயில்ல, என்ன கனி? மனம் திரும்புதல் கேட்ட கனி. போன வாரம் கூட வாசித்தோம், மனம் திரும்பி அதை கேட்ட கனி கொடு. ஒரு மனுஷன் வந்துட்டானா அவன் மனம் திரும்பிடணும். முன்ன செய்த காரியங்கள், உலக பிரகாரமாக செய்த காரியங்கள், இங்க சிண்டு முட்டி விடுறது, அங்க அப்படி முடிச்சு விடுறது, அப்படி ஆக்கும், இது இப்படி ஆக்கும், கொசலம் பேசுறதெல்லாம் ஒரு காலத்துல உலக பிரகாரமா வாழ்ந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப சபைக்குள்ள வந்தாச்சா, மனம் திரும்பியாச்சு, இனி ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனா உள்ள இருக்கணும்னு வச்சா பிரயோஜனமா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. You should not do that one thing. நீ செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு சுட்டி காட்டுறார். என்ன? இது நிலத்தை மட்டும் கெடுக்க விட்டாதப்பா, நீ பாரு, இல்லைன்னா வெட்டிட்டார், வெட்டி போட்டு. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. நான் கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்கலன்னா பரவாயில்லன்றது அப்பதைக்கு சமாளிக்கிறதுக்காக கொடுக்கணும். கட்டாயம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ள வந்தாச்சா, உங்களால இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரயோஜனமா இருக்கணும். ஒரு 4 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஒரு 4 ஆத்துமாவை பிரயாசப்பட்டு உள்ள கொண்டு வரது அவ்வளவு சுலபம் இல்ல. விசுவாசியவே உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னா, ஒரு புறஜாதியை உள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஊழியம் செய்யறவங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை முறை சுவிசேஷம் சொல்றீங்க, எத்தனை முறை விதைக்கிறீங்க, எத்தனை முறை போய் அவங்கள பார்த்து பராமரிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவேன், விட்டுறாதப்பா அந்த குடும்பத்தை எப்படியாவது கொண்டு வந்துரும் உள்ள. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பிரயாசப்படுறோம் எதுக்காக? ஒரு புறஜாதி உள்ள வரத்துக்கு அவ்வளவு பிரயாசம்னா, ஒரு விசுவாசி உள்ள வரத்துக்கு இப்ப நான் பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு திருவிருந்துன்னு கிடையாது, ஒரு நல்ல நாள்னு கிடையாது. போன வாரம் மட்டும் 25 பேர் வரல, பந்திக்கு மட்டும் வரல. இதெல்லாம் என்ன லிஸ்ட்ல நான் வைக்கணும்னு தெரியல. இவங்களெல்லாம் சொல்லுங்க, ஒரு பந்தி நினைப்பு கூட இல்லாம, ஒரு திருவிருந்து பந்தின்னு இல்லை, உலக பிரகாரமா ஓடி என்னாச்சு வர முடியாம போச்சு பாஸ்டர். அதுக்கு தான் கேட்கிறேன், என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஏன் வர முடியலன்னு கேட்டா இவன் பதில் என்ன சொல்றான்? லேட்டா வந்தீங்க. நான் கேட்பேன், ஏன் லேட்டா வந்தீங்க? லேட் ஆயிடுச்சு பாஸ்டர். ஏன் அதைத்தானே கேட்கிறேன், என்ன லேட்டுன்றதுக்காக தான் கேட்கும் போது இவன் சொல்றான் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான பதில்ரா. இப்ப ஆண்டவர் சொல்ல, நீ கனி கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா. சிலர் ஆண்டவர் சபையில் அப்படிதான் உட்கார வச்சிருப்பார். ஏப்பா இதை விட்டுரு, இதை டிஸ்டர்ப் பண்ணாத, இது நீ என்ன சொன்னாலும் இந்த ஆத்துமாவனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு சுவிசேஷம் இருக்காது, ஒரு விசுவாசி வராது. அந்த குடும்பம் எத்தனை வருஷம் சபைக்குள்ள வந்தாலும் அவங்களால ஒரு குடும்பத்தை கூட உள்ள கொண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ல, விட்டுருப்பா, அது இருக்கட்டும், உள்ள இருக்கட்டும். அதை நான் ரட்சித்தேன், என் ரத்தத்தினால அவங்கள கழுவி உள்ள கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிட்டேன். ஆனா என்ன செய்யக்கூடாது? நிலத்தை கெடுக்கக்கூடாது, சபையை கெடுத்துடக்கூடாது, விசுவாசிகள் வாழ்க்கையை என்ன என் வாயின் வார்த்தையினால கெடுத்துடக்கூடாது. முடிஞ்சா நல்ல வார்த்தைகள் உண்டாகும்படி பேசுங்க. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. முடிந்தால் நல்ல வார்த்தைகளை கொண்டு அவங்ககிட்ட பேசுங்க. தகாத வார்த்தைகளை கொடுத்து சபையை சரியில்லாம சொல்லி அங்கே இங்கேயும் புரணி பேசி, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இது நிலத்தை கெடுக்கிற அத்திமரம். ஆண்டவர் பேசுறாரு, இந்த மரத்தை எதுக்காக சொன்னாரு? ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இல்லாவிட்டா பேசாம இருந்துரு. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு சொல்லியும் நான் ஃபண்ட்ரைஸ் எதுக்காக பண்றேன் நான் சொல்லியும் இங்க 2-3 கசமுசா. எங்களால முடியுமா, எங்களால கொடுக்க முடியாதுன்னு பாஸ்டருக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுதானே கேட்கிறேன். உங்களை காட்டு தரித்திரம் சபைக்குள்ள இருக்குது. அதெல்லாம் வாயை மூடிட்டு கொண்டு வந்து தன்னால என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு போகுது. என் காதுக்கு வருது விஷயம். அது எப்படி வந்து பாஸ்டர் கேட்கலாம்? எங்க விருப்பம் ஒன்று இருக்கணும்ல. அதான் பேச சொல்றேன், விருப்பம் இருந்தா கொடுங்க, விருப்பம் இல்லாவிட்டா பேசாம உட்காந்துக்கோ. நீ நிலத்தை கெடுத்துறாத. ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. என்னத்தை கெடுத்துடக்கூடாது? நிலத்தை கெடுத்துறாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நல்ல திராட்சை செடி நல்லா வளர்ந்து கொப்பும் கொப்புமா வந்திருக்குது. இந்த ஒரு அத்திமரம் உள்ள வச்சது பெரிய தப்பா போச்சு. இந்த அத்திமரம் தான் கெட்டதும் இல்லாம, தோட்டக்காரனுக்கு பிரயோஜனம் இல்லாம போனதும் இல்லாம, இந்த திராட்சை செடியை கெடுக்க பாக்குது. ஆண்டவர் சொல்ல, ஏப்பா விட்டுறாதப்பா, கவனமா இரு திராட்சை தோட்டத்து மேல. ஆனா எங்க சுத்தினாலும் என் காதுக்கு பிரச்சனை வருது. நான் கூப்பிட்டேன்
ஃபோன்ல வா, என்ன பிரச்சனை உனக்கு? என்னம்மா பிரச்சனை? என்னால் முடியும். ஏன் அப்படி பேசுனீங்க? அப்புறம் எதுனாலும் என்கிட்ட பேசுன்னு தானே சொல்கிறேன். என்னால் முடியாதுங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா. நான் சொன்னேன், முடியாது, நான் உன்னை விடவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் என்னால் விட முடியாது. இல்லையா, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன். 500 கொடு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களால் முடியலன்னா பேசாம இருங்க. அடுத்தவன் கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை தான் ஆண்டவர் சொல்ல, நீ நிலத்தை கெடுக்கிற அத்திமரம். நீ உள்ள ஆண்டவர் வச்சிருக்க மாட்டாரு. இப்படியே பேசி 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 தான் நம்ம நிறைய வீணா போயிட்டோம். இன்னமும் பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். அப்ப அந்த அத்திமரத்தில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நீ கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ நிலத்தை கெடுக்கிற அத்திமரமா இருக்காத. நிலத்தை கெடுக்கிற அத்திமரம்னு தோட்டக்காரனுக்கு தெரியல, ஆனா ஓனர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஓனர் யாரு? அப்பா இந்த அங்க இருக்கிறாரு, அவரு தாங்க இந்த இடத்து ஓனக்காரு. நான் அவரை சொல்லலைங்க. சபைக்கு ஓனர் யாரு? அது கூட பாதி பேருக்கு சந்தேகமாவே இருக்குது. சபைக்கு ஓனர் யாருங்க? அப்பா. தோத்திரம். அவரு தாங்க சொந்தக்காரு, நான் கூலிக்காரன். நீங்க என் மேல கோச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு விரோதமா பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தோட்டக்காரர் வருவாரு, ஓனர். அவர் சொல்லுவாரு, ஏப்பா என்ன பார்த்து சொல்லுவாரு, தோட்டக்காரனே இந்த மரத்தை வைக்காத. சில நேரத்தில் சில பாதைகளுக்குள்ள தேவன் நடத்தும் போது, ஏன் ஆண்டவரே நீ என் மண்டையை பிச்சு 2 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன். அவர் சொல்லுவாரு, இது நிலத்தை கெடுக்கிற அத்திமரம், நீ கொஞ்சம் கவனமா. இல்லையே சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, தூக்கத்தில் இருக்கவங்கள ஆமைன்னு சொல்லுங்க. இப்பதான் முழிக்குது என் சத்தம் கேட்டு. ஆட்டுக்குட்டி உன்னை கத்தர் ஆசிரியர். அல்லேலூயா. என்ன பார்க்க முடியல, நான் அவ்வளவு பிரகாசமா இருக்கேன். இயேசுவின் முகத்தை என்ன செய்ய முடியலையா? சொல்லுங்க, இயேசுவின் முகத்தை பார்க்க முடியல. கண்கள் அக்கினி. பாருங்க எங்க அக்கினி வருதா? தோத்திரம். முகம் சூரியனை போ. ஹல்லேலூயா. அப்படின்னா தான் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு மதிப்பு. வேஷம்லாம் போட மாட்டேன். ஆமென். உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். பொய்த்திருக்கிறத சொல்ல மாட்டேன். உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். சத்தியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா, இந்த கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனமே முக்கியம் இல்லை. சத்தியத்தை கேளுங்க. வசனத்துல தான் கர்த்தர் பேசுவார். அதை காட்டிலும் ஒரு சத்தியம், அதை காட்டிலும் ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாதுங்க. வசனத்தை காட்டிலும் ஒரு தீர்க்க தரிசனம் இந்த பூமியில கிடையாது. யூடியூப்ல போட்டு ட்ரோல் பண்றான் பாருங்க, டிவிலே போட்டு விட்டான். கேன்சரே கட்டியே இல்லாத ஒரு அம்மாவை பார்த்து ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு இந்த வருஷம் பார், இப்ப பார் உன் கழுத்துல இருக்க கட்டி போகுது. சும்மா அந்த அம்மா போத்தி இருக்குது. இவன் கட்டின்னு நினைச்சுக்கிட்டான். இப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்தா பாருங்க, கட்டி இருக்கான்னு பாருங்க. அங்க கட்டியே இல்லை. அதை டிவியில போட்டு வாங்குன்னு வாங்கிட்டான். இப்படித்தான் இன்னைக்கு காலம், இன்னைக்கு இதுதான் உலகம். அவனுக்கு காணிக்கையும் பணமும் ஜனங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சத்தியத்தை பேசுற ஆட்களுக்கு இன்னைக்கு, ஆனா இன்னைக்கு இல்ல, நியாயத்தீர்ப்பு ஒரு நாள் வரும். அன்னைக்கு யாரை கர்த்தர் கனம் பண்ணுவார்னா, தீர்க்கதரிசனம் சொன்னவன இல்ல, சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணவனுக்கு தான். கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணணும், புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணணும், கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் பண்ணணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா காலம் அவ்வளவு கொடூரமா இருக்கு, காலம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. தப்புனா கரணம், தப்புனா மரணன்ற மாதிரி சத்தியத்தை விட்டு எப்படா உங்களை தூக்கிட்டு போறான்னு பிசாசு காத்திருக்கான். அப்ப கர்த்தர் உங்களோட இந்த காலையில் என்ன பேசுறாரு? இது நிலத்துல இருந்தும் சபைக்குள்ள இருந்தும் சபையை கெடுக்கிற அத்திமரமா இருக்காத. சபைக்கு கெடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல அத்திமரமா இருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஒரு அத்திமரத்தை குறித்து வேதத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில நம்மோடு கூட பேசுவாராக. எரேமியாவின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே, எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், the book of Jeremiah chapter 24. ஏசாயாவுக்கு அடுத்த புஸ்தகத்துக்கு வந்துருங்க. 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1, 2 வசனங்களை குறித்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எரேமியா 24, 1, 2 வசனங்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீம் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும்
யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப அழகான சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த எரேமியாவின் நாட்கள்ல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எரேமியாவுக்கு காண்பிக்கிறார். எரேமியாவுக்கு எப்பொழுது காண்பித்தார்? அந்த 1ஆம் வசனத்துல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவையும் எருசலேமையும் சிறைப்பிடிக்கிறான். யூதர்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போறான். அப்படி கொண்டு போகும்போது ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? அத்தி பழங்கள் நிறைந்த 2 கூடையை காண்பிக்கிறார். ஆலயத்து வாசல்ல இருக்கிற அத்திப்பழம், ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்ப ஒரு கூடையில நல்ல பழங்கள், ஸ்தோத்திரம். அது என்ன பழம்? முதல் கந்தாயத்து பழம். அப்படின்னா என்ன? கந்தாயத்துக்கு ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கந்தாயம்ன்ற வார்த்தை தெரியும். பார்த்தீங்களா, பின்னாடி இருக்க அம்மா தலையாட்டுறாங்க. ஆமாம், கந்தாயம்னா போகியத்துக்கு வாங்கி ஓட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. 1 ஏக்கரை போகியத்துக்கு வாங்கி ஓட்டி அதில் 10 மூட்டை கிடைச்சுன்னா 2 மூட்டை அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். அதான் கந்தாயம்ன்றது. இது இந்த கந்தாயம் என்கிற இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா முதல் பறிப்பு, ஃபர்ஸ்ட் பழம் அந்த மரத்துல இருந்து வர்றது. இந்த வருஷம் உங்க வீட்டுல முதல்ல பழுத்த பழத்தை எங்க கொண்டு வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். உங்க வீட்டுல என்ன பழங்கள் பழுத்தாலும், என்ன காய்கறி, ஒரே ஒரு கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க. எங்க உள்ள கேக்குது, இந்த ஒரு கத்திரிக்காய் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஜோமணி வாங்க, அந்த அம்மாவுடைய இதுல முதல் காய் வந்திருக்குது. அந்த முதல் பழம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், தேவனுடைய ஊழியக்காரன் கொண்டு வரணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல என்ன பழம் பழுத்தாலும், மாடு குட்டி போட்டாலும், ஆடு குட்டி போட்டாலும் 1 வச்சுதான் அது உங்களுக்கு, 3 விழுந்தா அது 1 கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த ஆமேன்னு சொல்றது யாருன்னா, ஆடு மாடு இல்லாதவங்க தான் ஆமேன்றீங்க. எப்பா, என்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு! அந்த ஆடு மாடு வச்சிருக்காலாம் வாய மூடி சைலண்டா இருக்கு. சரி போட்டு, அது உங்களோட கொடுத்தா கர்த்தர் மந்தைய பெருக பண்ணுவார், இல்லையா போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இப்ப இந்த 2 கூடைகளை காண்பித்து, முதல் கூடை முதல் கந்தாயத்து பழங்கள், அப்பதான் முதல்ல நல்ல செழுமையா வந்திருக்கு, அந்த பழத்தை பறிச்சு வச்சிருக்க. இன்னொரு கூடையில கெட்டு போன பழங்கள். அப்ப அந்த 4ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். ஸ்தோத்திரம். வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. இது போக நீங்க வீட்ல உட்கார்ந்து வாசிங்க. ஒரு சின்ன அதிகாரம் தான், ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. சிறையிருப்புக்கு ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்ததுனால சிறையிருப்புக்கு சில யூதர்கள் போக மாட்டேன்னாங்க. சிறையிருப்புக்கு நாங்க போக முடியாது, நாங்க அடிமைத்தனமா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவரே சிறையிருப்பை அனுமதிச்சார். ஏன்னா இவன் ஆண்டவரோடு தூரம் போனதுனால, ஆண்டவரை விட்டு வேற அந்நிய தெய்வங்களை நம்பினதுனால கர்த்தர் இந்த சிறையிருப்பை அவர்களுக்கு வாய்க்க பண்ணினார். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அந்த நல்ல பழங்கள் யாரெல்லாம் புறப்பட்டு சிறையிருப்புக்கு போனாங்களோ, பாபிலோனுக்கு போனாங்களோ, அந்த தேசத்துல வச்சு அவங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நான் தான் இந்த சிறையிருப்பை அனுமதிச்சது. யாரெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அந்த கெட்ட பழங்களுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். இது ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு நல்ல பழமா இந்த பூமியில அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆமென்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. நீங்க என்னதான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்து சபைக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஒப்புரவாகி வந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்றீங்க இல்ல? அப்பப்ப கொஞ்சம் பீரு, அப்பப்ப கொஞ்சம் தண்ணி, அப்பப்ப கொஞ்சம் பாக்கு இருக்கு, இன்னமும் இருக்கு. என்னால அதை சொல்லாம இருக்கவும் முடியல. கெட்டு போன பணத்துக்கு கர்த்தர் ஒப்பிடுவார். ஆண்டவருக்கு பிரியம் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த பூமியில? ஆமென். ஒரு நாள் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம், அது வேற. ஆனா கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பேரால அதை வாழ முடியல. சாக்ரிஃபைஸ் பண்ணாமலோ, நீங்க விட்டு கொடுக்காமலோ, உங்களை அர்ப்பணிக்காமலோ நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. இந்த பூமியில உங்களை வாழ விடமாட்டான். இந்த பூமி உன்னை வாழ விடாது. ஆனா இதன் மத்தியில ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமா வாழணுமே. உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பார்க்கும்போது இவன் எனக்கு பிரியமானவன், இவனுக்கு நேசமானவன். ஆண்டவர் தானியேலை பத்தி சொல்றார், இவன் எனக்கு மிகவும் சொல்லுங்க மிகவும் பிரியமானவன் அப்படின்னு தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொன்னாரு? அப்ப அவன் எவ்வளவு பிரியமா வாழ்ந்திருக்கணும், எதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கணும், எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்திருக்கணும். அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் இந்த தானியேலுக்கு ராஜ போஜனத்தை கொடுத்தார்களாம். ராஜா குடிக்கிற வைன், ராஜா சாப்பிடுற சாப்பாடு, இதெல்லாம் தானியேலால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்ல ரட்சிக்கப்பட்டவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க நல்ல ரட்சிப்பின் அனுபவத்துல இருந்தா அந்த உலகத்துல நீங்க முன்ன வாழ்ந்த மாதிரி இப்ப நீங்க வாழ பிரியப்பட மாட்டீங்க. அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். சீ, இப்படியா நான் ஒரு காலத்துல வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் சரியான ரட்சிப்பு. எப்படிலாம் அன்னைக்கு வாழ்ந்தேன், இன்னைக்கெல்லாம் அப்படி வாழ முடியல அப்படின்னா அது எங்கேயோ உள்ள ஒரு பிசாசு மறைஞ்சு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அது எப்படா வெளியே வரும், எப்படா வெளியே வரும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ என்னைக்காவது அப்படின்னும் போது கவுத்துரும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க யாரோட பழகுறீங்களோ அதை பொறுத்து தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட மனிதனோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். குடிகாரனோட சேர்ந்தா குடியதான் வந்து அவன் அதை தானே கற்றுக் கொடுப்பான். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர்னு சொன்னான். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன்னா. ஒரு அறிஞர் சொன்னா, உன்னை பத்தி நான் ஒன்றும் கேட்கல, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் சொல்றேன் நீ யாருன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பன் இருந்தா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஃபெலோஷிப் இருந்தா, ஒரு சபை வாழ்க்கையில 4 பேரோட உங்களுக்கு ஐக்கியம் இருந்தா, நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைப்பீங்க. இல்லையா நீங்க இந்த சபையோட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சது, வெளியே போனோன்னா எல்லாம் புறஜாதிகள், தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையில நாங்க அந்த மாதிரி லைஃப்ல இல்ல, நீங்க அந்த லைஃப்ல இருக்கீங்க. இப்போ எனக்கு யாருமே அந்த புறஜாதியோட தொடர்போ, அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறதோ, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிற எங்கே ஃபாதர் போறீங்க பார்க்கவே முடியலையே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நானும் மற்றவங்க வீட்டுக்காரனை போல பக்கத்தில் உட்காந்து சேரை போட்டு அவங்களோட பேசிட்டு உலகத்து காரியம் அந்த காரியம். நமக்கு தான் அது வராதே. வருதா உங்களுக்குலாம்? பாருங்க, ரோமருக்கு புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, பின்னாடி வாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் கடந்து போங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 22ஆம் வசனத்தை வாசிமா. ரோமாபுரியில் உள்ள, கவனிங்க, ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள ரோம பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஹலோ, கவனிச்சீங்களா? என்ன எழுதுறாரு? ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர். ஏன் அப்படி எழுதணும்? நீங்க வேற எந்த பட்டணத்துக்கு பவுல் எழுதும் போது, நிருபம் எழுதும் போது அந்த பட்டணத்து பேரை சொல்லி கலாத்தியில் உள்ள தேவப்பிரியர், எபேசு பட்டணத்து தேவப்பிரியர் யாருக்குமே எழுதிக்க மாட்டார். இந்த ஒரே புஸ்தகத்தில் மட்டும்தான் ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர் எழுதுறாரு. அப்ப அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆமாவா இல்லையா? என்ன பாயிண்ட்? அன்றைக்கு இருந்த பட்டணங்களிலேயே மிகவும் செழிப்பான பட்டணம் இந்த ரோமாபுரி பட்டணம் தான். இன்னைக்கு எப்படி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கா போகணும் விரும்புறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா உலகத்துடைய அத்தனை செல்வங்கள் அங்கதான் குவிச்சு கிடக்கு. அல்லேலூயா. ஹலோ, அல்லேலூயா. ஆமா,
இப்ப ஏன் அமெரிக்கா போகணும்னு விரும்புறாங்க? உலகத்தினுடைய எல்லா செழுமைகளும் அங்கதான் இருக்கு, உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் அங்கதான் இருக்குது. அப்ப செழுமையிலும் ஒரு மனிதன், ஒரு விசுவாசி வாழ முடியும், பாவத்திலும் ஒரு விசுவாசி வாழ முடியும். அப்ப ரோமாபுரி அன்றைக்கு இருந்த பட்டணத்துல மிகவும் செழிப்புள்ள பட்டணம், உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம் இந்த ரோமாபுரி. அதனாலதான் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னா எல்லா ரோடும் ரோமாபுரிக்கு தான் போகுமா அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் ஒன்று, பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்துல அத்தனை பேர் அன்னைக்கு ரோமாபுரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா செல்வ செழிப்புல இருந்த ஒரு பட்டணம், எல்லா செல்வமும் அங்க இருந்தது, எல்லா பாவமும் இருந்தது. அதனாலதான் பவுல் எழுதும்போது சொன்னாரு, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர். கவனிச்சீங்களா? அந்த பட்டணத்துல வாழ்ந்தும் ஒருத்தன் தேவனுக்கு பிரியமா வாழ்றான்னா அவனுக்கு பேர் தான் தேவ பிரியராய் வாழுகிற ஒரு தேவ பிள்ளை. வாழ முடியும். அப்படி நம்மளை சுற்றிலும் நிறைய பிரச்சனை, நிறைய காரியம், நிறைய அசுத்தங்கள், நிறைய இச்சைகள், நிறைய பாவம். நம்மளை எப்படா கீழே விழத்தள்ளுறதுக்கு ஒரு காலத்துல பாவமே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு. இது போதும், இது ஒண்ணு போதும் ஒருத்தன் கெட்டு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு. ஆமென். உங்க பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் என்ன பார்க்கறான்னு கவனிச்சுட்டே இருங்க. அவன் நம்ம பார்க்கும்போது இன்னொரு இதை மாத்துவான், பொம்மை படம் ஓடிட்டு இருக்கும், ஆனா நம்ம போன பிறகு வேற ஒன்று ஓடும். நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷன் தேவ பிரியரா வாழ்றான் அப்படின்னா அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் கந்தாயத்து பழங்கள் அது தேவனுக்கு பிரியம். இன்னொன்னு கெட்டு போன ஒரு கூட, அதுல எல்லாம் கெட்டு போன பழங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ கெட்டு போய் வாழக்கூடாது, தேவனுக்கு பிரியமா வாழணும். தேவன் காண்பிக்க ரெண்டு கூடையும் காட்டுறாரு. இந்த ரெண்டு கூடை எங்க இருந்துச்சு? ஆலயத்துல. வெரி குட். ஆலயத்துக்கு முன் வைக்கப்பட்டிருந்த ரெண்டு கூட, அது ஒன்னு நல்ல பழம், இன்னொன்னு கெட்ட பழம். ஆலயத்துக்குள்ள ரெண்டும் இருக்கும். ஒருத்தன் தேவ பிரியம்னாய் வாழ முடியும், தேவனுக்கு பிரியம் இல்லாமலும் ஆலயத்துல வாழ முடியும். அவங்களுக்கு பேரு விசுவாசிதான், இவங்களுக்கு பேரு விசுவாசிதான். அதனாலதான் ஆண்டவர் ரெண்டு கூடையும் காண்பித்து, நீ நல்ல பழமா இல்ல கெட்ட பழமான்னு கேட்கிறாரு. நீ தேவனுக்கு பிரியமா வாழணும்னு முடிவெடுத்து வாழ்றியா, இல்ல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வாரத்துல ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போலாம், நம்மளும் பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படின்னு தெரியலையே. உங்களுக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்கணும், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியன். பவர் பெண்டிகாஸ்டல் அசெம்பிளி திருச்சபையில் உள்ள தேவ பிரியருக்கு எழுதுகிறதாவது. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் தேவ பிரியருக்கு தான் பிரியமா இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும் இல்ல? ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த மரத்தை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த அத்தி மரம் ரெண்டு விதமான பழங்களை கொடுத்து, ரெண்டு பழங்களிலேயும் தேவன் ஒரு விசேஷத்தை காண்பித்து எழுதுகிறார். நீ நல்ல பழமாவும் இருக்க முடியும், கெட்ட பழமாவும் இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும், தேவனுக்கு பிரியம் இல்லாமலும் வாழ முடியும்ன்றத கர்த்தர் எழுதுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். மீகாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்திலே மூன்றாவது அத்திமரத்தை குறித்து வாசிக்கிறேன். இந்த அத்திமரம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு? மீகா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய மீகாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை 1077ஆம் பக்கம். ஸ்தோத்திரம். 1077 பேஜ் நம்பர் எடுங்க பாப்பா டக்குன்னு. 1077 பேஜ் நம்பர் சொல்லிட்டேன். 4ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிமா. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல நிலத்தை கெடுக்கிற அத்திமரம், இரண்டாவது நல்ல பழங்களை கொடுக்கிற தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். இது மூணாவது அத்திமரம். என்ன? நிழல் கொடுக்கும் அத்திமரம். என்ன மரம் அது? நிழல் கொடுக்கிற அத்திமரம். இஸ்ரவேல்ல மிக முக்கியமான இந்த மரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், இந்த மரம் நல்ல இலைகள் நிறைந்து இருந்துச்சுன்னு சொன்னா கீழே உட்கார்றதுக்கு அவ்வளோ நிழல் இருக்குமா. இந்த அத்தி மரத்துக்கு அப்படி ஒரு சுபாவம். சில மரங்கள் நிறைய கனி கொடுக்கும், ஆனா இலையே இருக்காது. யோனாவுடைய வாழ்க்கையில
அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு மன நொந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் அவன் தலையின் மேல ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அந்த ஆமணக்கு செடி ஒரே இரவுல வளர்ந்து அடுத்த நாள் காலையில பார்த்தா யோனாவுடைய தலையில நிழல் கொடுக்கிற அளவுக்கு ஆமணக்கு செடியினுடைய இலை இருந்ததாம். சில மரத்தினுடைய இலைகள் பார்த்திருக்கீங்களா, பெருசா வரும். இந்த தேக்கு மரத்து இலையை பாருங்க, ரொம்ப நல்லா பெருசா இருக்கும். நல்லா வளர்ந்துச்சுன்னா, செழுமையா வளர்ந்துச்சுன்னா பெரிய இலையா வரும். அப்ப இந்த ஆமணக்கு செடியை தேவன் வளர்த்து அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நிழல் வெயில் தலையில படுதேன்னு யோனா ரொம்ப கோபமா இருக்கும்போது ஆண்டவர் கோபத்தை குறைக்கிறதுக்காக ஆமணக்கு செடியை முளைய விட்டார். அடுத்த நாள் அந்த வெயில் தலையில படாத போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே இரவுல ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அந்த ஒரே இரவுல தலைக்கு மேல வளர்ந்த அந்த மரத்தை தேவன் அரிக்க கட்டளையிட்டு ஒரே இரவுல அந்த பூச்சி அந்த மரத்தை அரித்து போட்டது. அடுத்த நாள் யோனா உட்கார்றான், அவன் தலையின் மேல வெயில் படுது. கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அப்ப இந்த அத்திமரம் நிழல் கொடுக்கிற அத்திமரமா, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் உட்காருவான். எதுக்கு? இளைப்பாறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிழல் கொடுக்கிற அத்திமரமா இரு. சரி, ஆண்டவர் சபையில நம்மளை வச்சதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. உங்களை தேடி நிறைய பேர் வந்து இளைப்பாறதுக்காக வருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்ககிட்ட கிடைக்குமா? நீங்க நிழல் கொடுக்கிற அத்திமரம்னு உங்களுக்கு தெரியணும். என்கிட்ட கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை அனுப்புறார் அப்படின்னா அவன் எதையோ என்கிட்ட தேடி வரான். சில நேரத்தில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யாரோ கூப்பிடுறாங்க, ஐயா உங்க இது கிடைச்சது, உங்க அட்ரஸ் கிடைச்சது, உங்க நம்பர் கிடைச்சது. எனக்கு நான் சில நேரத்தில் யோசிக்கிறேன், நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட நம்ம எதுக்கு பேசி அதை அது உட்காந்தேன் போனேன் வந்தேன், கண் ஆப்ரேஷனு 4 நாள் இல்லை, டாக்டர் போயிட்டாருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கும். எனக்கு பாசமா, ஏப்பா இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, இவ்வளோ நேரம் என்னன்னு கேட்டு ஜோம் பண்ண வேண்டியது தானே. அது ஒரு இளைப்பாறுதலை தேடுது. ஏன்னா பேஷண்ட்டை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. ஹலோ, நீங்களே 2 நாள் உங்க வீட்டில் படுத்துருங்க, 3ஆம் நாள் உங்க பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்க மாட்டான். முதல் 2 நாள் தான் உங்க பக்கத்தில் தண்ணி வேணுமாமா, கால் வலிக்குதாமா, தலை வலிக்குதாமா, எல்லாம் அமுக்குவான். நீங்க 3ஆம் நாள் படுத்திருந்தீங்கன்னா கண்டு காணாம போவான். நீ கூப்பிடுவீங்க, யாரு? யோபு மாதிரி, நான் கூப்பிட்டேன், என் வேலைக்காரன் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறான், என் வேலைக்காரன் கூட வரமாட்டேங்கிறான். ஒரு காலத்தை யாரங்கே அப்படின்னும் போது வேலைக்காரன் ஓடி வந்தான் யோபுக்கு. இப்ப யோபு எல்லாத்தையும் இழந்து சொறி பிடிச்சு அடை புழுக்கள் பற்றி அவன் உடம்பு நாத்தம் எடுத்து கடந்த போது கூப்பிடுறான், கொஞ்சம் தண்ணி குடுறா. வேலைக்காரனை பார்த்து யோ போயா அப்படின்னு கூட சொல்லலையா, அவன் பாட்டு போயிட்டான். இதுதான் உலகம். நீங்க 3 நாள் படுத்திருந்தீங்க, 3ஆம் நாள் உங்களை ஒருத்தரும் பார்க்க மாட்டான். இதே 3 மாசமாச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு போயிடுவான். பெத்ததும் சரி கட்டினதும் சரி ஒன்னும் பார்க்காது. ஹலோ, ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க யாராவது நம்ம பத்துல உட்காந்து பேசுவாங்களா? பிள்ளைங்க பேசுமா, பேர புள்ள பேசுமா? ஒருத்தர் உங்க பக்கத்துல வர மாட்டாங்க. இந்த உலகம் ஆறுதலை தேடி தான் ஓடுது. யாராவது ஒருத்தர் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அப்ப தேவன் சிலரை உங்ககிட்ட அனுப்புவார். நீங்க பிளேடு போட்டு அறுக்கிற ஆளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க அழைப்பை. உங்ககிட்ட வராது, உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லுது, அதை ஏன் கேட்குறீங்க, நானும் அப்படித்தான். இதை சொல்றதுக்கு அவங்கள கர்த்தர் கூப்பிட்டேன். ரொம்ப கஷ்டம், என்னை கஷ்டப்படுத்துறேன், வேறு ஒரு தொடர்புல இருக்கிறார். அப்படியா? என் புருஷன் கூட அப்படிதான் இருந்தார் ஒரு காலத்து. அட கத்தாவே, உன் சொந்த கதையும் சோக கதையும் சொல்லி அவனை மேலும் பாரப்படுத்தி அவனை மேலையும் அள வச்சு அவன் சொல்ல என் பாடே பரவாயில்ல அக்கா, உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு. கடைசியில் அவன் வந்த உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவான். இன்னைக்கு நிலைமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்குது. இதுக்காக கர்த்தர் உங்களெல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி, இவ்வளவு ஆறுதலை சொல்லி, இத்தனை வார்த்தைகள உங்களை பூஸ்ட் பண்ணி, உங்களுக்கு வார்த்தைகளினால உங்களை நிரப்பி வெளியில போனா இது 4 பேருக்கு ஆறுதலான பாத்திரமா இருக்குன்னு பார்த்தா இது மேலும் மேல அதை அனுபவிக்குது. கடைசியில் அது கண்ணை தொடச்சு, சரி காலாதிக்கா, நான் நினைச்சேன் உங்க பார்த்தா உங்க பிரச்சனை பரவாயில்லன்னு, கடைசியில் உங்க பிரச்சனையே மோசமா இருக்குது. சுவிசேஷம் சொல்ல அமிச்சு 2 பேரை அமிச்சு போய் சொல்லிட்டு வாமா அந்த வீட்டிலன்னா ஃபீட்பேக் எனக்கு வருது. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு, ஏன்பா சார் அது கேட்குறீங்க, நான் ஆள அவங்க ஆள அவங்க எங்க சுவிசேஷம் போன இடத்துல இந்த அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. எமோஷன் ஆகி இதுக்கு இதோட பிரச்சனையெல்லாம் இதுக்கு பாரம் வந்துருச்சு.
எனக்கு சங்கடமா போச்சு. சரிங்கம்மா, சரி சரி, என்னமோ தெரியல, அந்த அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு போல. சரி விடுங்க, பரவாயில்ல. உடனே நானும் பாசமா வண்டி எடுத்துட்டு ஓடி போய், அவன் என்ன பண்றது, ஒரு ஆத்மா வீணா போகக்கூடாது, அதுக்கு உட்காந்து சொல்ல வேண்டியதான் சொல்லி இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அது வந்ததுலேருந்தே என் பாட கேட்க அது அழுவ, நான் அழுவேன். கடைசியில் அவங்க பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ணேன், என் பிரச்சனைக்கு அவங்க ஜெபம் பண்ணேன். ஆறுதலை தேடி இந்த உலகம் ஓடுது. ஆண்டவர் சொல்லாரு, நீ நிழல் கொடுக்கிற அத்திமரம் மறந்துடாத. உன் அத்திமரத்துக்கு கீழே 4 பேர் உட்கார்ந்து என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும். சில நேரத்தில் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு கூட உங்களுக்கு பாரம் இருக்கும். அப்படி நான் சொல்ல முடியுமா? இந்த வாரம் நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன், என் மனநிலைமை சரியில்லை. அப்ப நீங்க முடிவு வெட்டிடுவீங்க, பாஸ்டருக்கு என்ன சரியில்லை, ஒரு மாதிரி ஆயிட்டாரு, மனநிலைமை சரியில்லைங்கிறாரு. பாவம் அவரு. என்னால பாட்டு நடத்தக்கூட என் மனநிலைமையில பலன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை அப்படி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா பாஸ்டர்னா, எனக்கு பின்னாடி 3 வச்சுக்கிட்டு நான் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். மூத்ததை கை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணணும். அடுத்தது படிச்சுட்டு இருக்குது. அடுத்தது அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இத்தனையும் சமாளிச்சு, ஒரு சபையும் சமாளிச்சு, எத்தனை பாரத். இதுல நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். போனை எடுத்தா அந்த கதை, இந்த கதை, ஊரு கதை, உலகத்து கதை. 4 நாள் டாக்டர் வரல, 4ஆம் நாள் வந்தாரா, பார்த்துட்டு சும்மா போயிட்டாரா? அட சொல்லுமா, வந்தாரா, பார்த்தாரா, என்னைக்கு தான் ஆபரேஷன் பண்ணாரு சொல்லு. இன்னைக்கு தான் ஏன் பண்ணார்? அட அதை அப்பயே சொல்லிக்கலாம். அதுக்கு 10 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமா இருக்குது. உண்மையாங்க, என் இளமையிலாம் நீங்களாம் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, ஓடியே போயிருவீங்க. என் பாஸ்டர் சொல்லுவார் மேலே உட்காந்துட்டு, டேய் நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்கடா, என் இடத்துல வந்து உட்கார்றா, அப்பதான்டா என் பிரச்சனை உனக்கு தெரியுன்னு. நான் அப்ப நினைச்சேன், இவருக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் தெரியுது அவர் பிரச்சனை என்னன்னு. அவர் பிரச்சனை என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் இந்த மனுஷன் அப்படி சொல்லியிருப்பார் போல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனவன் தன் அத்திமரத்தின் கீழே உட்காருவான். உங்கள் ஆண்டவர் நிழல் கொடுக்கிற அத்திமரமா வச்சிருக்கிறார். நீங்க நிழல் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. 4 பேருக்கு ஆறுதலின் பாத்திரமா இருக்கணும். உங்களுக்குள்ள நிறைய பலவீனம், உங்களுக்குள்ள நிறைய பாடுகள், உங்களுக்கு நிறைய தேவைகள். ஆனா உங்களை தேடி வரும்போது உங்க குறைவை ஒண்ணு கூட சொல்லக்கூடாது அவன்கிட்ட. உங்க பிரச்சனை அதை ஆண்டவரோட டீல் பண்ணிக்கணும். ஆனா தேவன் உங்களை நம்பி ஒருத்தனை அனுப்பும் போது, நீங்க என்னதான் பலவீனமா இருந்தாலும், நானே பலவீனமா இருக்கிறேன், என்னால ஜெபமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அன்னைக்கு தான் கர்த்தர் பயங்கரமா கிரியை செய்வார். நான் நினைப்பேன், இன்னைக்கு என்னால பலவீனமா இருக்கேன் ஆண்டவரே, ஆவில். அது உங்களுக்கு தெரியாது, நான் பாட்டு பாடிட்டே வெள்ளிக்கிழமை சொல்லுவேன், ஆண்டவரே பலவீனமா இருக்கேன், என்ன பலப்படுது. ஆனா அன்னைக்கு தான் கர்த்தர் பலத்த அற்புதம் செய்வார். நான் என்னைக்கு பலவீனன்னு ஆண்டவரை ஒத்துக்கிறேனோ அன்னைக்கு தான் கர்த்தர் செய்வார். நான் என்னைக்கு என்ன பலவான்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு கர்த்தர் செய்ய மாட்டேன். அப்ப கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு? நீ ஒரு ஆறுதலின் நிழல் கொடுக்கிற அத்திமரமா இரு. நான் அடுத்து வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா ராஜா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு நல்லா தெரியும் எசேக்கியா ராஜாவுக்கு என்ன வியாதி. இப்போ ஒரு தூதன் வந்து கேட்டான்னு உள்ள பரலோகத்துக்கே விட மாட்டான். இத்தனை வருஷம் பைபிளை கையில வச்சுக்கிட்டு எசேக்கியா ராஜாவுக்கு என்ன வியாதின்னு தெரியல. டிபி. அப்பா, என்ன வியாதி? கேன்சர். கேன்சர் என்ன? கட்டி. இட்ஸ் a fibroid கட்டி, அவ்வளவுதான். அவன் சரீரத்தில் இருந்த கட்டி. டாக்டர் அம்மா உட்காந்துருக்காங்க, நான் சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். தோத்திரம். கேன்சர் எப்படி வேணா வரலாம். த்ரோட் கேன்சர் வரலாம், லங் கேன்சர் வரலாம். பிறக்கிற பிள்ளைக்கு லங் கேன்சர் இருக்கு தெரியுமா? இந்தியாவில் பிறக்கிற பிள்ளையில 10 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு லங் கேன்சர். அந்த பிள்ளை என்ன செஞ்சது? டெல்லியில பிறக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா காற்று மாசு பயங்கரம். அதுல லங்ஸுக்குள்ள போய் படிஞ்சு கேன்சர் வருகிறதுன்னு சொல்றாங்க. கேன்சர் என்பது ஃபைப்ராய்டு, ஒரு கட்டி. அப்ப எசேக்கியா ராஜாவுக்கு அது மரணத்துக்கு ஏதுவான கட்டி. முத்தி போச்சு, அவன் பிழைக்கவே முடியாது. அப்ப
எசேக்கியா அழுகிறான் சிவர்புறமா திரும்பி, தேவனே நான் செய்ததை நினைத்தருள். சொல்லட்டுமா, எசேக்கியா ராஜாவுக்கு ஏன் அந்த வியாதி வந்துச்சு? மனுஷனுக்கு வருகிற எல்லா வியாதிக்கு பின்னணியில ஒரு காரணம் இருக்கு. நான் படிச்சு தெரிஞ்சு கொண்ட வரைக்கும், நான் உணர்ற வரைக்கும், உங்க சரீரத்தில் வருகிற அத்தனை வியாதிக்கும் ஒரு காரணம் இருக்கு. எசேக்கியா ராஜாவுக்கு வந்த காரணம் என்ன? அவன் தேவனுக்கு உண்மை மனமேட்டிமையா நடந்தான், பெருமையா நடந்தான். பெருமையா நடந்தவனுக்கு கர்த்தர் தண்டனை. அதனால கேன்சர் வரவங்க அத்தனை பேர் பெருமையா நடந்தாங்க இல்ல, ஏதோ ஒரு காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அவன் மனமேட்டிமையா நடந்ததுனால கர்த்தர் அவனுக்கு கேன்சர் அனுமதிச்சு அவன் சாக போகும்போது தான் என்னை நினைங்கப்பான்னு சொன்னான். சொன்னோன்னே அவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டான் ஆண்டவர்ட்ட. அதனால தான் கர்த்தர் அவனை சுகமாக்குனார். சுகமாயிடும். நீங்க எந்த வியாதி வந்தாலும் கர்த்தரோட ஒப்புரவாகும் போது அது சுகமாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே அவர் தழும்புகளினால சுகமாக்கிட்டாரு. அப்ப தழும்புகள்ல சுகம் இருக்குன்னு சொன்னா நான் என்னை சரிப்படுத்தும் போது கண்டிப்பா என் வியாதிகள் சுகமாகும். அப்ப எசேக்கியா ராஜா சுகம் அந்த கர்த்தரோட ஒப்புரவானோனே ஆண்டவர் முற்றத்துல போன ஏசாயா கூப்பிடுற, அரண்மனை முற்றத்துக்கு போயிட்டான், சொல்லிட்டு நீ செத்து போயிடுவோ, ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்னு. திரும்பி போகும்போது வாசல்ல போன ஏசாயாவை நிக்க வச்சு, என் தாசன் போய் சொல்லு, அவனுக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லு. அப்ப எதை வச்சு சுகப்படுத்தினா? அத்திப்பழ அடைய கொண்டு வர சொல்லி. ஏன்ஷியன் டேஸ்ல அந்த காலத்துல இந்த அத்திப்பழம் விரும்பத்தக்க உணவா அவர்களுக்கு. இந்த மெடிட்டரேனியன் சீ பக்கத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்ந்த அத்தனை நாடுகள்ல இருக்க ஜனங்களுக்கு இந்த அத்திப்பழம் ஒரு சாப்பாடு. அத்திப்பழ அடைய சாப்பிடுறவனுக்கு அதுல வந்து நிறைய சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கு. அதனால தான் அதை கொண்டு வந்து சரீரத்துல போட்டோன்னே சுகமாச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ சுகப்படுத்தும் அத்திமரம், உங்களை கொண்டுதான் கர்த்தர் அநேகரை சுகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவன் உங்களை சுகப்படுத்துகிற அத்திமரமா வச்சிருப்பார். நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, அதான் பிரச்சனையே. யாராவது உங்கள்கிட்ட வியாதின்னு வரானா அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாதான் அது சுகமாகுமா சுகமாகாதான் தெரியும். நிறைய பேத்துக்குள்ள நிறைய வரங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. சபைக்குள்ள நிறைய பேத்துக்கு வரம் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க என்னைக்கு ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்கு தான் அது வெளிப்படும். உங்க பிள்ளைக்கு வியாதியா உடனே கூப்பிடுங்க. உடனே நீங்க என்ன எடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். நானும் அந்த நாமத்தை தான் சொல்ல போறேன், நீங்களும் அந்த நாமத்தை தான் சொல்ல போறீங்க. நான் ஒண்ணு வேற ஒரு நாமம் பிதாவின் வழியா வந்து குமாரன்ட்ட போறது இல்ல. நான் நேரா கை வச்சு இயேசுவின் நாமத்துல என்ன பூசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த வியாதி இந்த அம்மா விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. விலகும். முதல்ல டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தும் அத்திமரமா சபையில வைத்திருக்கிறார். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க 4 பேருக்கு ஜெபம் பண்ணி சுகமாயிட்டா அவன் அடுத்த வாரம் எங்க வந்துருவான். உங்க ஏரியால பாருங்க, கட்டியோட போவோம் ஒரு அம்மா, பாவம் இந்த அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை கர்த்தர் வச்சாரு. நீ ரொம்ப பரிதாபப்படுற ஆளு. இயேசுநாதர் காட்டிலும் பரிதாபப்படுவீங்க. மனதுருக்கத்தின் தேவன், அவர்களை கண்டவர் மனதுருகி. அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டோன்னா நீங்களும் அப்படியே மனதுருகி அழுவீங்க. உங்களை அழுவுறதுக்காக கர்த்தர் வச்சாரு. அந்த அம்மா பின்னாடியே போங்க. வெங்கம்பாலத்துக்குள்ள ஒரு அம்மா இருக்கு, சடை வளர்த்து அப்படியே அடை பிடிச்சு கிடந்துச்சு. நான் ஒரு வாரம் அந்த அம்மா ஃபாலோ பண்ணேன். எங்க போகுது அந்த அம்மா? வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, ஃபாலோ பண்ணிட்டார் பாஸ்டர்னு தோத்துறோம். எதை சொல்லவும் பயமா இருக்கு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக தான் ஃபாலோ பண்ணேன். இந்த அம்மா எங்க போகுது, எந்த வீட்டில் தங்கியிருக்கு, வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் பின்னாடியே போனேன். பின்னாடி போய் அந்த வீட்டுக்குள்ள போய் சுவிசேஷத்தை சொல்லி, பைபிள்ல சிம்சோனை பத்தி சொல்லி, அவன் எதுக்காக இந்த விரதம் இருந்தான், எதுக்காக அந்த தலைமுடி வச்சிருந்தான், அந்த குடும்பத்துக்கு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஜெபிக்க தான் வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஒருத்தன் கட்டியோட இருக்கிறானா, ஒருத்தன் ஜடாமுடியோட இருக்கிறானா, அவனுக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எத்தனை வியாதிகளோட இந்த பூமியில இருக்கிறான். அவனுக்குள்ள யார் சுகம் கொடுப்பா? கர்த்தர் உங்களை அத்திமரமா, சுகம் கொடுக்கும் அத்திமரமா கர்த்தர் வச்சிருக்கார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஏற்றுக்கொண்டவங்க ஆமென்னு சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு அத்திமரம் நான் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 24:3 வாசிக்கிறோம், 32 ஆண்டவருக்கு மகிமை. கடைசி அத்திமரத்தை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 24 தேவனுக்கு மகிமை. 32 வசனம் 33 வசனத்தை வாசித்து முடிங்க பாப்போம்.
அத்திமரத்தினாலே. மத்தேயு 24:32-33 வாசிமா. அத்திமரத்தினாலே ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த அத்திமரம் இயேசுவின் வருகைக்கு அடையாளமான அத்திமரம். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, இதை நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் வாசல் அருகே. இந்த அத்திமரம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் வருகை வெகு சமீபமா இருக்கு. ஆமென். இதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அது சொல்லிட்டாரு, அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் போன வாரம் சொன்னேன், அத்திமரம் என்பது இஸ்ரவேலுக்கு அடையாளம். இந்த இஸ்ரவேல் நாடாக உருவாகும் போது இயேசுடைய வருகை ரொம்ப சமீபமா. இப்ப நாடு உருவாயிருச்சு, இஸ்ரவேலுக்கு தலைநகரும் எருசலேமா வந்துருச்சு, கோயிலும் கட்ட போறான், சர்ச் கட்ட போறான். இப்ப இயேசு எங்க நிற்கிறாரு? வாசல் அருகே நிற்கிறார். ஆமென். சபை ஆயத்தமாகட்டும், எழுந்து நிற்போம். இந்த அத்திமரம் இயேசுவின் வருகையை குறிக்கிற அத்திமரம். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்பட சொல்றாரு. உலகம் எவ்வளவு ஆயத்தமாகுதோ அந்த அளவுக்கு. உலகம் எதுக்கு ஆயத்தமாகுது? இயேசுவை வரவேற்கிறதுக்கு அல்ல, அந்தி கிறிஸ்துவை வரவேற்கிறதுக்கு உலகம் ஆயத்தமாகுது. அவன் தன்னுடைய தலைவனை வரவேற்க எப்பன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா நமக்கோ பரலோகத்திலிருந்து வர வேண்டிய மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, மரணாதா உமக்கு நன்றி அப்பா. சபை ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கணும். இந்த அத்திமரம் இயேசுவின் வருகைக்கு அடையாளமான அத்திமரம். அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். அவர் வரப்போகிறார். இதோ வருகின்றார் மேகங்கள் மேல் பிரகாசத்தோடும் எக்காலத்தோடும். நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், மாரநாதா, அல்லேலூயா.